கார் ஏறியாச்சு. பாத்தீங்கன்னா 1 மணி. அது யாருக்கும் தெரியாது, உனக்கு தான் தெரியும். சொல்லு, அடுத்து சொல்லு. அவங்க போய் டிராவல் பண்றோம், அங்க போய் உங்களுக்கு வீடியோ போடுறோம். எங்க பண்றோம் அது சொல்லு. இந்த மைக் இந்த அவங்க சொல்லி வச்சிருக்காங்க. டிராவல் பண்றோம், அங்க போய் வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறோம். முருகர் கோயிலுக்கு போயிட்டு. எங்க சித்தப்பாவுக்கு சரியா ஒன்றும் தெரில. இந்த மைக்கை வச்சு பேசினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னா சித்தப்பா வந்து ஒன்றும் புரியல. ஸோ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நேராக வந்து படுகாஸ் என்ன கரெக்டாக சொல்கிறானயா? பட்டுகாஸ் போக போகிறோம். என்னால் சரியா பத்து கேஃப் பாருங்க, நம்ம தமிழ்நாடு டிரைவர் பத்து கேஃப் அப்படின்னு சொல்லுவாரு. பத்து கேஃப் முருகர் கோயில் பத்து கேஃப். அண்ணனே காமிச்சிட்டேன். இந்த மாதிரி வைபான ஆள் இருந்தா செமையா இருக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கு. கிளம்பிட்டு இருக்கோம். போதுமாடா வீடியோ. நாங்க வந்து கிளம்பிட்டோம். நேரா வந்து என்னன்னா பத்து கேஃப் வந்து போயிட்டு உங்களை நாங்க மறுபடியும் சந்திக்கிறோம். மலைக்கோவில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்களா வீடியோல. அன்னைக்கு அங்கதான் போறோம். சித்தப்பா நீ பண்ணுதான். சரி பாப்போம். குலாலம்பூர்ல இருந்து பத்து கேஃப் அப்படி சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஒரு வழியா வந்தாச்சு. அங்க காட்டுறேன் உள்ள. சித்தப்பா வெயிட்டிங்ல இருக்காரு ஃபன் பண்றதுக்கு. ஸோ அவங்க பார்த்துக்கலாம். நான் காட்ட எக்ஸைட்மெண்ட் ஆனது உங்கள்ட்ட காட்டுறேன். வெயிட். 50 வெள்ளி இருக்கு. இந்த காசுக்கு பார்த்தீங்கன்னா 37 வெள்ளி. ஸோ கைஸ், அவருக்கு ஒரு 3 ரூபா டிப்ஸ் குத்த மாதிரி ஆயிடுச்சு. 50 ரூபா கொடுத்து. ஆமா சில்லறையா 3 வெள்ளி போச்சு. ஆனா கடைசியா நான் கொடுக்கும்போது இப்படி ஆகும்னு தெரியாம போச்சுடா. டேய் நம்ம ஊர்ல எவ்வளவு நாள் கொடுக்கலாம், இங்க பண்ண முடியாதா? சிக்கலாயிருண்டா. ஸோ கைஸ், அதை வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ கைஸ், ஃபைனலி ரெண்டட் இல்லடா இது எங்க அப்படின்னா கரெக்டா முருகன் கோவில். ஸோ கைஸ் வந்தாச்சு. வா செமையா இருக்குல்ல. சித்தப்பா ஏதோ பேசுன்னு சொன்னவா, பேசு. இந்த மணி நேரத்துல பேச முடியும். சாரி, நான் இன்னைக்கு கோயிலுக்கு போக முடியாது. ஏன்? இவங்க மட்டும் போயிட்டு வந்துருவாங்க. ஏன் போக முடியாது? என்ன ஏறு, மேல ஏறு, கார் வருது. ஏய் வாடா போலாம். அப்பா இன்சிடென்ட் இறந்துட்டாரு. ஸோ கோயிலுக்கு போக முடியாது. எல்லாருக்கும் எல்லா இதுவும் இருக்குடா. ஐயோ சொல்ற டென்ஷன் பண்ணாரு. ஏய் இங்க இருந்து ஓகே. சோ गाइस, முருகன் கோயில்ல பாருங்க. நான் மட்டும் தான் எடுத்துட்டு வந்தனால என்னால சரி எடுக்க முடியல. மக்களே, உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல். யாருன்னு பாத்தீங்கன்னா முருகன் ரொம்ப ஃபேமஸான ஆளு. இதுதான் வைடு ஃபுல் வைடா இருக்கட்டும், அது கரெக்டா இருக்கு. பாத்தீங்கன்னா எத்தனை நாள் நம்ம ரீல்ஸ்லேயே பார்த்துருப்போம். ஆனால் இன்னைக்கு வந்து இது பக்கத்தில் நான் இருக்கேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க. வெரி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அதை பார்க்கறதுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கேன். ஸோ ரீல்ஸில் பார்த்தது போய் இன்னைக்கு வந்து நானும் பக்கத்தில் வந்திருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது இந்த இடம். பார்த்தீங்கன்னா நல்ல டூரிஸ்ட் பிளேஸு, நல்லா புறாக்கள் இதெல்லாம் வச்சு செமையாக இருக்குது இதை பார்க்கும்போதே இல்லை. அதாவது இந்த டூரிஸ்டர் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, எங்கேயும் நம்ம பெருசாக டூரிஸ்ட்லாம் போனதில்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மலேசியாவில் இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஃபேமஸான, அதுவும் நம்ம ஊர் கடவுள் வந்து நம்ம ஊர் கடவுளாக பார்க்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு வந்து வந்திருக்கோம். பயங்கர ஃபேமஸாக இருக்குது இந்த இடம். பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. அந்த மலை அடிவாரம், அதுக்குள்ளே குகை, இது அந்த குகைக்குள்ளலாம் போகலான்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக போவோம்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஓ சமல்ல, அவன் யாரை எடுப்பான்? ஸோ கைஸ், இன்னைக்கு வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இந்த டவர்கிட்ட வந்தாச்சு. வீடியோ எடுக்கான்னு பார்த்தீங்கன்னா அரவிந்தா தான் வீடியோ எடுக்கிறான். ஸோ இன்னைக்கு வந்து இந்த இடமே பார்க்க ஒரு மாதிரி சூப்பராக இருக்கு. பறக்குதுன்றாங்க. அதான் ஷாட்டு எப்படின்னு பார்ப்போம். நம்ம அந்த சிலையை தான் எடுக்க போறோம். எப்படி அந்த ரோல், அந்த ஷாட் எப்படி வந்து பார்ப்போம். ரெடியா குரங்கு நிக்கிறானையா? ஆனா அடிச்சு பயமா இருக்கு ரொம்ப. சொல்றது நிறைய மக்கள் வந்து செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க.
கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க, சரியாக நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. எங்கன்னு பார்த்தீங்கன்னா மலேசியா முருகன் கிட்ட கரெக்டாக இருக்கும். மேலேயா போகலாமா? வா வா. ஸோ அடுத்து மேலே போகிறோம். இன்னும் நிறைய நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நிறையா வந்து பார்க்க போகிறோம், காட்ட போகிறோம். ஸோ நமக்கு இந்த நிறைய பேர் இங்கே வர்றவங்க எல்லாருமே முக்கியமாக இந்த இடத்துக்கு வராமல் இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி நம்மளும் அந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஆமாம், ஃபாரினர்ஸ் பார்த்தா நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் அவங்களும் இந்த இடம் வந்து அவங்களுக்கு இது என்ன கார்டெல்லாம் தெரியாது. பட் ஆனால் அவங்களும் வந்து இந்த இடத்துல செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து நல்லா இருக்குது. ஏய் நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கலாம்டா. பாரா குரூப்பாக எடுக்கிறாங்க பாரா ஃபோட்டோ. எங்கடா சிபி? எங்கடா சிபி? அவன் ஒரு ஆள்றான் அவன். ஸோ எல்லாருமே இங்கே கும்பலாக ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. நம்மளும் எடுத்துக்கலாம். முருகன் கோயில் எடுத்துக்கிட்டு இருக்கேன் கைஸ். இப்போ தான் அந்த மேலே போயிட்டுருக்கோம் குகைக்கு. ஏதோ குகைன்னு சொல்கிறாங்க. அங்கே போயிட்டுருக்கேன். அந்த ஒரு பாருங்க முருகன் கோயில். ஆனால் ஏற முடியல, கஷ்டமாக இருக்குது. உங்களை காட்டுறேன் பாருங்க. அவ்வளோ தூரம் இருக்குது. ஆனால் ஏற தான் முடியல, கஷ்டமாக இருக்குது. ஸோ பாருங்க, இது வந்து மேலேருந்து கீழேன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எப்படி இருக்கு பாருங்களேன். ஆனால் அங்கேருந்து ரொம்ப காட்ட முடியல, ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு. இப்போ பாருங்க, இப்போது நாங்கள் கிட்டத்தட்ட 242 படின்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து இறங்க போகிறோம். மழை வரப்போகுது, மின்னல் அடிக்குது, மின்னல் மினுக்குது. ஸோ அதுக்குள்ளே கீழே போகிறது நல்லது. மேலே போகிறதோட கீழேருந்து எப்படி இருக்கு பாருங்க. ஆனால் பட் ஏற தான் முடியல, கஷ்டமாக இருக்குது. ஸோ ஏறதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது இந்த வியூ. அவ்வளோ தூரம் ரொம்ப கீழே வந்தாச்சு. வா செம்மையாக இருக்குல்ல. ஆனால் இவ்வளோ தூரம் வர வேண்டியதாக இருக்குது ஏறி பார்க்குறதுக்கு. ஏற முடியல. ஸோ இன்னும் கொஞ்சம் வரணும். ஸோ எஸ் ஃபைனலாக மேலே வந்தாச்சு. ஸோ எப்படி இருக்கு பாருங்க. ஆஹா, உண்டுக்குள்ள போனது என்ன சோழ. அதுக்குள்ளே கடத்தரெல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் இங்கெல்லாம் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பயங்கர கடிசாக இருக்கும். கோயில் உள்ள மலை ஃபுல்லாக கொட்டை கோயில் இருக்குது. இதுதான் இவ்வளோ தூரம் வந்திருக்கும் அதை பார்க்க. ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் மாதிரி இருக்குல்ல. கரெக்டாக பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கோவில், இந்த கோயிலோட சிலை தான் வெளியே இருக்குது பாருங்க. ஓ செமையாக இருக்குல்ல. அப்பா ஸோ ஆனால் ஏறுறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை, முடியல. எப்பா கோயில் பேர் பார்த்தீங்கன்னா வேலாயுத சந்நிதி ஏதோ முன்னிஸ்தானம் போட்டிருக்கு. யாராவது வேலாயுதன்ற பேரில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு ஹாய் சொல்லுங்கள். மலேசியாவில் இருந்தீங்கன்னா ஒரு ஹாய் சொல்லுங்கள். ஏன்னா கோயில் பேர் வந்து நம்ம தமிழ் பேர் வேலாயுதம் அப்படின்னு சொல்லி அந்த கோயில் பேர் இருக்குது. முருகன் கோயில் நினைக்கிறேன். வேல்லாம் போட்டு நல்லா ஒரு ஃபுல்லாக அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தால் அவ்வளோ செம்ம அட்மாஸ்பியராக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்க. ஒரு ஏதோ டிஸ்கவரி சேனல் பார்த்த மாதிரி இருக்குல்ல குகைக்குள்ளே. அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பாருங்க எவ்வளோ குகையாக இருக்குது. குகைக்குள்ளே வந்துட்டு அந்த கோயில் இருக்குது. வா ஒரு கேப் இருக்குது. ஆனால் அதில் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ஏறி போகணும். சண்டை சேவல் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சேவல்லாம் இங்கே வந்துகிட்டு இருக்குது. நம்ம ஊரில் சேவல்லாம் அடித்து ஆக்குவோம். இங்கே வந்து சேவல் வந்து கோயிலில் ஃப்ரீயாக மேய்ஞ்சி நிற்குது. அப்படியே வெயிட் பண்ணுங்கள், சேவலை காட்டுறேன். அங்கே பாருங்கள், இங்கே ஒரு குகை இருக்குது பாருங்கள். அது ஒரு கோயில். பின்னாடி இன்னும் ஸ்டெப்ஸ் ஏறி போனால் அங்கே ஒரு கோயில் இருக்குது. இதுக்கு மேலே ஏற முடியாதுடாப்பா, அந்த மாதிரி தான் இருக்குது.
குகைக்குள்ளே வந்துட்டு ரொம்ப அனலாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் இங்கே உட்காந்துக்கும் போது அந்த காற்றுல அப்படி ரொம்ப அந்த ஏசியில் வீசுகிற மாதிரி ரொம்ப குளு குளு குளுன்னு இருக்குது. மழைனாலையா இல்லை என்னன்னு தெரியல, பட் ஆனால் ரொம்ப குளு குளு குளுன்னு இருக்குது அந்த காற்று பார்க்குறதுக்கு. ரொம்ப செமையாக இருக்குது. இது ஒரு வெல்டு எக்ஸ்பீரியன்ஸ். மலேசியா வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த முருகன் இருக்கக்கூடிய இடத்துக்கு வாங்க. ஏன்னா புட்டா கஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம், அந்த இடத்துக்கு மறக்காமல் வாங்க. நான் இந்த அட்மாஸ்பியரே பார்த்தீங்கன்னா நான் முடியாமல் உட்காந்துருக்கேன். இதுக்கு எனக்கு முன்னாடி தான் கோவில் இருக்குது, நான் பின்னாடி உட்காந்துருக்கேன். பட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் முடியல. ஸோ சரியான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ லைஃப்பில் இந்த மாதிரி பல நாடுகளுக்கு பயணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை இந்த இடம் கொடுக்குது. நிச்சயமாக உயிர் இருக்கிற வரைக்கும், உயிர் போகிறதுக்குள்ளே நிறைய நாடுகளுக்கு சுற்றி அங்கே இருக்கக்கூடிய இந்த டூரிஸ்ட் பிளேஸை வந்து விசிட் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு முடிவு வருது. ஸோ டெஃபினட்டாக போக முயற்சி பண்ணணும். கண்டிப்பாக முயற்சி பண்ணணும். கண்டிப்பாக போகும். எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காற்று அவ்வளோ சூப்பராக அடிக்குது. சரியான ஃபீலாக இருக்குது கைஸ். இன்னொன்று கண்டுபிடிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு இருக்கிற கோயில் வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே சாமி வச்சாங்களாம். ரெண்டாவது கோயில் வந்து அதாவது பின்னாடி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பேச்சுலர், அப்புறம் வந்து மேரிடு, இந்த மாதிரி சொல்கிறாங்க. டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியல, காட்டுறேன் பாருங்களேன். ஃபஸ்ட்டு இருக்கிற கோயில் வந்து இது வந்து மேரேஜ் ஆகலை, பேச்சுலர் இந்த மாதிரி. அந்த பின்னாடி ஒன்று தெரியல, அது வந்து மேரேஜ் ஆனதான். பாருங்கள் எப்படி டிஃப்ரென்ஸ் சொல்கிறாங்கன்னு. நமக்கு தெரியல, நம்ம கூட வந்த 2 பேர் சொன்னாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரில. அப்படி இருந்தால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல். இது வந்து 2வது முருகன் கோயில் அங்கே இருக்குது. அதான் சொன்னேன்ல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வச்சதுன்னு. அங்கே போகிறேன். அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸ்டாக இல்லை, அங்கே வந்து ஃபுல்லாக ஓப்பனாக இருக்குது. அதான் உங்களுக்கு காட்ட போகிறேன், வாங்க காட்டுறேன். செமையாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் போகலாம் அப்படின்னு நினச்சேன். பயங்கர டயர்டாக இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு. ஸோ என்னடா சாமிலாம் கும்பிட்றீங்க, பார்க்க நல்லாயிருக்கு, வாங்க காட்டுறேன். அதை எப்படி இருக்குன்னு. நான் என்ன கொஞ்சம் ஸ்டெப்ஸு தான் ரொம்ப மோசமாக இருக்குது, ஏற முடியல. குத்துக்கு அதாவது தெரிதா எனக்கு மேலே கேப்பு ரொம்ப ஒரு மாதிரி இப்படி ஏறுது. ஸோ விளையாண்டுருந்தா ரொம்ப தெரிஞ்சிருக்காது. இப்போ விளையாடுறது நிப்பாட்டியாச்சு, அதனால் காலெலாம் வலிக்குது மோசமாக, ஏற முடியல. வருங்க மலைக்குள்ளே வந்து இன்னொரு மலைக்கு மேலே ஏறுற மாதிரி இருக்குது. இது ஃபுல்லாக வந்து ஓப்பன் பிளேஸு. என் ஃபேஸில் லைட்டு வரதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு, மன அமைதியாக இருக்குது. உள்ளே வரும்போது இந்த கவலையும் இல்லை. சொல்லுவாங்கள்ல இந்த கோயிலுக்குள்ளே போனால் அப்படின்னான்னு தெரில, பட் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. ஃபைனலி 2வது கோயிலுக்கு வந்தாச்சு. கல்யாணம் ஆன முருகன் கோயிலுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. டு கேஃப். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஓப்பன் பிளேஸ். அது எப்படி இருக்கு பாருங்க, சூப்பரில். ஆனால் இதில் ஈஞ்சி ஊந்துராது, அப்படி தான் இருக்குது. இப்போ தான் புரியுது எதுக்காக அந்த ஃபாரினர்ஸ்லாம் வந்து டூர் போகிறாங்க அப்படின்னு. எப்படி இருக்கு பாருங்களேன், ஒரு 360 டிகிரி வியூ காட்டுறேன் பாருங்க. செமலை உண்மையாகவே வந்து அது ஒரு மாதிரி செமையாக இருக்குது. கீழே மேலே அப்படின்னு எப்படி பார்த்தாலும் பரவாயில்ல. இந்த டைமில் நான் சேனல் ஆரம்பிச்சிட்டேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே போனே தான், ஆப்ஷன் இல்லை. சூப்பராக இருக்குது. இந்த நிச்சயமாக மலேசியா வந்தால் இந்த கோயிலுக்கு டெஃபினட்டாக விசிட் பண்ணுங்கள். செமையாக இருக்குது லொக்கேஷனு. இந்த பாருங்கள். ஸோ இதுதான் அந்த மெயின்லேருந்து இந்த கோயிலுக்கு வர வழி. ஸோ சூப்பராக இருக்குல்ல. டெஃபினட்டாக வராதவங்க நிச்சயமாக வாங்க, மஸ்ட்டு விசிட்னு சொல்லுவோம் இந்த இடத்த. கடைசியாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். அடுத்து நேராக ஏன்னா ஸ்டெப்ஸில் இறங்க கொஞ்சம் பயமாக இருக்குது, அதனால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இந்த வீடியோ போடும்போது நீங்களே பாருங்கள். ஸோ உண்மையாக சொல்கிறேன், ஒர்த்து. இந்த பிளேஸ் வந்து சரியான ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். சூப்பராக இருக்கு, ஆனால் ரொம்ப அருமையாக இருக்குது. பாருங்கள், இங்கேருந்து காட்டுறேன் இப்போ எப்படி இருக்கு ஷூட் ஓகேங்களா. இது வந்து கோயில் இந்த சென்டர் செமையாக இருக்கா. ஏம்மா அவ்வளோதான். மலேசியா முருகன் கோயில் ட்ரிப் இதோட முடியுது. மழை வர மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் நம்மளால் கேமரா கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். அவ்வளோதான், கோயிலை முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ கெட் அவுட், அவ்வளோதான்.
நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோ டாடா, பாய் பாய்.